ஒரு சாதாரண ஃபைபர் படகுல கடலுக்கு போற ஒரு மீனவர் இன்னைக்கு சிலிகான் வேலியில இருக்கிற பெரிய டெக் கம்பெனிகள் பயன்படுத்துற அதே ஏஐ தொழில்நுட்பத்தை நம்பி நடுக்கடல்ல தன்னோட உயிரை பணயம் வைக்கிறார்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? நிச்சயமா நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆமா, ஆனா நீங்க நம்பித்தான் ஆகணும். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட ஆதாரங்கள் த மாடர்ன் மரைனர் வெளியிட்ட மே 11, 2026 நாளிட்ட தரவுகள். ரொம்ப முக்கியமான தரவுகள் அது. ஆமா, இத வச்சு தமிழக மீன்பிடித்துறையில இப்போ நடந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய மாற்றங்களை தான் நாம அலச போறோம். மீன் பிடிக்கிறதுனா என்ன, சும்மா வலைய வீசுறது, மீனை பிடிக்கிறதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை இப்போதே மாற்றிடுங்க. கண்டிப்பா. இன்னைக்கு அது சர்வதேச கடல் அரசியல், பருவநிலை மாற்றம், அப்புறம் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ, இந்த மூன்றும் உக்கிரமா மோதிக்கொள்ற ஒரு களமா மாறிடுச்சு. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? 100% கரெக்ட். ஒரு காலத்துல நிலவ பார்த்தும் காற்றின் திசைய வைத்தும் கடலுக்கு போன காலமெல்லாம் மலையேறிடுச்சு. இன்னைக்கு மீன்பிடி தொழில்ங்கிறது ஒரு சர்வைவல் கேம் மாதிரி ஆகிடுச்சு. நீங்க சொன்ன அந்த ஆவணங்களை ஆழமா படிக்கும்போது தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கு, அதே சமயம் இயற்கை எந்த அளவுக்கு அவங்கள வஞ்சிக்குது அப்படிங்கறது தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. நிஜமாதாங்க. ஏன்னா கடலுக்கு போறதுங்கிறது இன்னைக்கு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தினமும் மரணத்தோட போராடுற ஒரு வாழ்க்கை அது. இப்ப பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் எல்லை தாண்டியதா இலங்கை கடற்படையால மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்ற செய்தி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆமா, ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி தான் அது. அது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் மீன்வளத்துறை ஒரு எச்சரிக்கை விடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது மிதமான கடல் சீற்றம் இருக்கும், அதனால சின்ன ஃபைபர் படகுகள் கடலுக்கு போக வேண்டான்னு சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, சொல்லுங்க, நிலத்துல இருக்கிற மாதிரி கடல்ல ஒரு சுவரோ முள்வேலியோ கிடையாது இல்லையா? அது ஒரு இருட்டு காட்டுல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு வேலி மாதிரி. கரெக்ட். நாம எல்லையை தாண்டிட்டோன்னு அந்த மீனவர்களுக்கு தெரிவதற்குள்ளேயே அவங்க கைது செய்யப்படுறாங்க. இது ஒரு மோசமான நிலைமை தானே? ரொம்ப ஆழமான ஒரு உதாரணம் இது. நீங்க சொல்ற அந்த கண்ணுக்கு தெரியாத வேலிங்கிறது நல்லா இருக்கு. ஆனா இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. என்ன அது? மீனவர்களுக்கு தாங்கள் எல்லையை நெருங்குறோம் அப்படிங்கிறது பல நேரங்கள்ல நல்லாவே தெரியும். ஓ, அப்படியா? தெரிஞ்சேதான் போறாங்களா? அதுக்கு காரணம் இருக்கு. நடுக்கடல்ல மீன்கள் எந்த சர்வதேச எல்லைகளையும் மதிக்கிறது இல்லையே. மீன் கூட்டங்கள் எங்கே நகருதோ அதை தேடிதான் மீனவர்களும் போகணும். அது அவங்களோட வாழ்வாதார தேவை. புரியுது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு முக்கியமான சிக்கல் இருக்கு. நடுக்கடல்ல வலைகளை விரிச்ச பிறகு கடல் நீரோட்டம், அதாவது ஓஷன் கரண்ட்ஸ் மிக வேகமா இருக்கும்போது சில சமயங்கள்ல படகுகள் தங்கள் கட்டுப்பாட்டையும் மீறி சில கிலோமீட்டர்கள் இழுத்து செல்லப்படும். அடப்பாவமே. ஆமா, ஒரு 500 மீட்டர் நீளமுள்ள வலைய தண்ணியில இறக்குன பிறகு உடனே இன்ஜினை ஸ்டார்ட் செஞ்சு படகை திருப்பி விட முடியாது. வலை இழுக்கிற திசையில தான் படகும் போகும். அப்போ அந்த சமயத்துல தான் அவங்க எல்லை தாண்டுறாங்களா? எக்ஸாக்ட்லி. அந்த நேரத்துல தான் சர்வதேச கடல் எல்லை பாதுகாப்பு சட்டங்கள் குறுக்கிடுது. இது ஏதோ நேத்து இன்னைக்கு வந்த பிரச்சனை இல்ல, பல தசாப்தங்களா தொடரும் ஒரு புவிசார் அரசியல் நெருக்கடி இது. அப்போ இயற்கை ஒரு பக்கம் அச்சுறுத்துது, அரசியல் இன்னொரு பக்கம் எல்லையா நிக்குது. இந்த இரண்டு பெரிய ஆபத்துகளுக்கு நடுவுல சிக்கி இருக்க மீனவர்கள் இப்போ தொழில்நுட்பத்தை ஒரு கேடயமா பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க இல்லையா? கண்டிப்பா, வேற வழி இல்லையா அவங்களுக்கு? அதாவது பாத் ஜலசந்தி பகுதியில கைது செய்யப்படுவோங்கிற அச்சம் இருக்கிறதுனால பல படகுகள்ல இப்போ புதிய ஜிபிஎஸ் பவுண்டரி அலர்ட் சிஸ்டம் பொருத்திருக்காங்கன்னு ஆவணங்கள் சொல்லுது. ஆமா, அது ரொம்பவே முக்கியமான ஒரு முன்னேற்றம். இலங்கை எல்லையை நெருங்கும் போதே அலாரம் அடிக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் லைஃப் ஜாக்கெட்ஸ், தண்ணியில மூழ்கினாலும் சிக்னல் கொடுக்கிற வாட்டர் ப்ரூஃப் ஜிபிஎஸ் டிராக்கர்ஸ், அப்புறம் ஆபத்து காலத்துல அழுத்தக்கூடிய SOS பட்டன்கள், எமர்ஜென்சி பீக்கன் லைட்ஸ்ன்னு ஒரு பெரிய தொழில்நுட்ப புரட்சியே நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஆமா, ஆனா இவ்வளவு நடந்தும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? இவ்வளவு அலாரங்கள், SOS பட்டன்கள் இருந்தும் ஏன் இன்னமும் கைதாவதும் நடுக்கடல் விபத்துகளும் குறையல? இந்த தொழில்நுட்பங்கள் அவர்களுக்கு ஒரு பொய்யான பாதுகாப்பு உணர்வை, அதாவது ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியை தருதா? இது நல்ல கேள்வி. அலாரம் இருக்கு, நாம தப்பிச்சிடலான்னு ஒரு அதீத நம்பிக்கையில அவங்க இன்னும் ஆபத்தான இடங்களுக்கு போறாங்களா? இங்க ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நீங்க சொல்ற மாதிரி இதை முழுமையாக சொல்லிட முடியாது. தொழில்நுட்பம் உள்ளே வந்துவிட்டது என்பது உண்மைதான். ஆனா அது எப்படி வேலை செய்யுதுன்னு நாம பார்க்கணும். எப்படி வேலை செய்யுது? அந்த ஜிபிஎஸ் பவுண்டரி அலர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது செயற்கைக்கோள் மூலமா படகோட இருப்பிடத்தை கணக்கிட்டு ஏற்கனவே அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கும் கடல் எல்லைகளோடு ஒப்பிட்டு பார்த்து அலாரம் கொடுக்கும். சரி. ஆனால் அலாரம் அடிச்ச உடனே படகை ஒரு காரை திருப்புவது போல
டக்குன்னு திருப்பி விட முடியாது. நான் முன்பே சொன்னது போல வலையை தண்ணீர்லேருந்து முழுமையாக வெளியே எடுக்கவே 2 அல்லது 3 மணி நேரம் ஆகலாம். ஓ, அவ்வளவு நேரம் ஆகுமா? அப்போ அதுக்குள்ள ரோந்து கப்பல்கள் வந்துடும். தொழில்நுட்பம் உங்களுக்கு எச்சரிக்கை மட்டுமே செய்ய முடியும். யதார்த்தத்திலிருந்து உங்களை மாயாஜாலம் போல காப்பாற்ற முடியாது. அதுவும் உண்மைதான். நீங்க சொன்ன அந்த ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஓரளவுக்கு உண்மைதான். ஆனால் அதையும் தாண்டி பிழைப்பிற்காக ரிஸ்க் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல தான் அவர்கள் அந்த அலாரங்களையும் மீறி செயல்படுறாங்க. சரி, ஒருவேளை அந்த அலாரம் அடிச்சு அவங்க வலையோடு பத்திரமாக கரைக்கு திரும்பி வந்துட்டாங்கன்றே வச்சுக்குவோம். ஆனா அந்த வலையில மீன் இருந்தால் மட்டுமே அவங்க வாழ்க்கை ஓடும். அதுதான் இப்போ மிகப்பெரிய சவாலே. ஆமா, நாகப்பட்டினம், தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் பகுதி மீனவர்கள் சொல்லும் ஒரு மிகப்பெரிய கவலை என்னவென்றால், ஃபியூவல் செலவு, அதாவது எரிபொருள் செலவு எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா வலையில மீன் விழ மாட்டேங்குது. இதற்கு முக்கிய காரணமா பருவநிலை மாற்றமும் கடல் நீரின் வெப்பநிலை மாறுபாடும் சுட்டிக்காட்டப்படுது. இதை நீங்க சாதாரணமா யோசித்து பாருங்களேன். சொல்லுங்க. ஒரு கார்ல அதிக விலைக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு நீங்க வெகு தூரம் வேலைக்கு செல்றீங்க. ஆனா மாத கடைசியில அந்த பெட்ரோல் காசை விட குறைவான சம்பளம் தான் கிடைக்குதுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம்தான். அப்படி ஒரு பொருளாதார அழுத்தத்துல தான் இன்னைக்கு மீனவர்கள் இருக்காங்க. நீங்க சொன்ன அந்த காரின் பெட்ரோல் உதாரணம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம் சொல்ல விரும்புறேன். என்ன திருத்தம்? நீங்க ஆபீஸ்க்கு போகும்போது ரோடு எங்கும் நகர்ந்து போகாது. ஆபீஸ் அதே இடத்துல தான் இருக்கும். ஆனா கடல்ல மீன்கள் இருக்கும் இடமே மாறிடுச்சு. அட, அப்படியா? மீன்கள் இடம் மாறிடுச்சா? ஆமாங்க. பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஏதோ ஆர்டிக் பகுதியில பனிக்கட்டி உருகுறதுன்னு மட்டும் நாம நினைக்கிறோம். ஆனால் அது இன்னைக்கு தமிழக கடலோரங்களில் அன்றாட பொருளாதார பிரச்சனையா மாறிடுச்சு. அது எப்படி கடலோரங்களை பாதிக்குது? கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் அதிகமானா கூட அது கடலுக்கடியில் மிகப்பெரிய சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்தும். மீன்களுக்கு உணவான பிளாங்டன்கள் இருக்கு இல்லையா? ஆமா. அந்த பிளாங்டன்கள் குளிர்ந்த நீரை தேடி கடலின் இன்னும் ஆழமான பகுதிகளுக்கு சென்றுவிடும். பிளாங்டன் எங்க போகுதோ அதை தேடி இறால்களும் மற்ற மீன்களும் இன்னும் ஆழத்திற்கு செல்லும். ஓ, அப்போ வழக்கமா மீன் பிடிக்கும் இடங்கள்ல இப்போ மீன்கள் இருப்பதில்லை இல்லையா? சரியா சொன்னீங்க. இப்போ மீனவர் என்ன செய்யணும்? வழக்கமா 20 மீட்டர் ஆழத்துல வலை வீசியவர் இப்போ 50 அல்லது 60 மீட்டர் ஆழத்திற்கு வலையை இறக்கணும். 50 மீட்டர் ஆழமா? ஆமா. வலை ஆழத்திற்கு செல்ல செல்ல நீரின் அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும். வாட்டர் டிராக்னு சொல்வாங்க. அந்த கனமான வலையை இழுத்துக்கிட்டு படகு முன்னேற இன்ஜினுக்கு பல மடங்கு கூடுதல் சக்தி தேவைப்படும். அதனால தானே பெட்ரோல் டீசல் செலவு அதிகமாகுதா? அதான் காரணம். அதிக தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு, அதிக நேரம் இன்ஜினை இயக்க வேண்டியிருக்கு. இதுதான் உங்களோட பொருளாதாரத்தை நேரடியாக தாக்குது. இது உண்மையிலே மிகவும் கவலையளிக்கும் ஒரு விஷயமா இருக்கு. ஒருபுறம் மீன்கள் இல்ல, மறுபுறம் எரிபொருள் செலவு விண்ணை தொடுது. இந்த சவாலை முறியடிக்க மீனவர்கள் இப்போ தொழில்நுட்பத்தை வெறும் தற்காப்பிற்காக மட்டும் இல்லாம ஒரு தாக்குதல் ஆயுதமாகவே பயன்படுத்த தொடங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. கண்டிப்பா. பெரிய இயந்திர படகுகள்ல இப்போ ஏஐ அசிஸ்டட் சோனார் ஃபிஷ் ஃபைண்டர் சிஸ்டம்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்கன்னு அறிக்கை சொல்லுது. இது மட்டும் இல்லாம பல தலைமுறைகளா பயன்படுத்தி வந்த கனமான மரப்படகுகளுக்கு பதிலாக இப்போ எஃப்ஆர்பி, அதாவது ஃபைபர் கிளாஸ் படகுகளை அதிகம் பயன்படுத்துறாங்க. ஆமா, இது ஒரு பெரிய ஷிஃப்ட். ஆனா இந்த ஏஐ சோனார் சிஸ்டம் எப்படிங்க வேலை செய்யுது? ஒரு பாரம்பரிய படகுல ஏஐ இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி எரிபொருளை மிச்சப்படுத்தும்? சொல்றேன். பழைய சோனார் கருவிகள் கடலுக்கடியில் ஏதோ ஒரு பெரிய உருவம் இருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் காட்டும். அது பாறையா, ஏதோ குப்பையா அல்லது மீன் கூட்டமான உறுதியாக சொல்ல முடியாது. சரி. ஆனா இப்ப வந்திருக்கிற அந்த ஏஐ சோனார் சிஸ்டம்ஸ் உலகளாவிய தொழில்நுட்பம் அது. அந்த மீன் கூட்டத்தின் அடர்த்தி, அவை நீந்தும் வேகம் மற்றும் அந்த மீன்களின் துடுப்புகள் எழுப்பும் ஒலிய வச்சு அக்வாஸ்டிக் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்களே, அதன? அதேதான். அத வச்சு அது சாதாரண மத்தி மீனா, நண்டா அல்லது விலை மதிப்புள்ள இறாலா என்பதை கணித்து சொல்லிடும். வாவ், நிஜமாவா? ஆமா. இதனால மீனவர்கள் கடல்ல வீணாக சுற்றித் திரிந்து எரிபொருளை வீணாக்க வேண்டியதில்ல. துல்லியமா மீன் இருக்கும் இடத்திற்கு சென்று என்ன மீன் என்று தெரிந்து கொண்டே வலைய வீசுறாங்க. நடுக்கடல்ல இப்படி ஒரு துல்லியமான தொழில்நுட்பமா? நம்பவே முடியல. அதே போலதான் இந்த ஃபைபர் படகுகளும் இல்லையா? கண்டிப்பா. மரப்படகுகள் தண்ணியை உறிஞ்சி ரொம்ப கனமாயிடும். அதனால என்ஜினுக்கு அதிக சக்தி தேவைப்படும். ஆனால் இந்த ஃபைபர் கிளாஸ் படகுகள் எடை குறைவானவை. அலைகளை ரொம்ப எளிதாக கிழித்து கொண்டு செல்லும். இதனால வேகம் அதிகரிப்பது மட்டும் இல்லாம கணிசமான அளவு எரிபொருளும் மிச்சமாகுது. இதுக்கு பின்னால இன்னொரு காரணமும் இருக்குன்னு ஆவணம் சொல்லுது. அதாவது மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய சந்தைகளில்
தமிழக கடல் உணவுகளுக்கான தேவை, குறிப்பா நண்டு மற்றும் இறாலுக்கான தேவை பல மடங்கு அதிகரித்துள்ளது. ஆமா, உலகளாவிய ஏற்றுமதி தேவைகள் தான் அவங்கள இந்த நவீனமயமாக்கலை நோக்கி தள்ளுது. ஆமா, எனக்கு இங்க ஒரு நெருடல் இருக்குங்க. சொல்லுங்க. இந்த ஏஐ தொழில்நுட்பம், சோனார் எல்லாம் பல லட்ச ரூபாய் செலவாகக்கூடிய விஷயங்கள். இத வசதி படைத்த பெரிய படகு முதலாளிகளுக்கு மட்டுமே சாதகமா அமைஞ்சு, சின்ன ஃபைபர் படகுகளை வச்சு மீன் பிடிக்கும் சாதாரண மீனவர்களை வாழ்வாதாரத்தை பாதிக்காதா? நீங்க கேட்பது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த இடத்துல தான் மீன்பிடி தொழில் அப்படிங்கிறது ஒரு தொழில்துறை அறுவடை, அதாவது இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற நிலைக்கு மாறுது. அதாவது ஒரு கம்பெனி மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, பாரம்பரியமா மீன் பிடிப்பவர்கள் கடலின் தன்மையை புரிஞ்சு சீசனுக்கேத்தவாறு மீன் பிடிப்பாங்க. ஆனால் வெளிநாட்டு ஏற்றுமதி தேவைகள் உள்ளே வரும்போது அவர்களுக்கு பெரிய அளவிலான கேட்ச் தேவைப்படுது. சரி. பெரிய படகுடை இந்த ஏஐ பயன்படுத்தி துல்லியமாக மீன்களை அள்ளிக்கொண்டு போகும்போது எளிய மீனவர்களுக்கு அங்கே எதுவும் மிஞ்சுவதில்லை. ரொம்ப பாவம் இல்லையா அவங்க? ஆமா, இது வளங்களை மிக வேகமாக உறிஞ்சும் ஒரு முறை. இதனால் கடல் வளமும் அழியுது, சிறிய மீனவர்களின் வாழ்வாதாரமும் நேரடியாக பாதிக்கப்படுது. இத ஒரு சமநிலையற்ற போட்டி என்றுதான் சொல்லணும். இந்த சமநிலையற்ற போட்டி ஒருபுறம் இருக்க, இந்த முழு ஆவணத்தையும் படிக்கும்போது எனக்கு மிகப்பெரிய கோபத்தையும் விரக்தியையும் ஏற்படுத்திய ஒரு முரண்பாடு இருக்கு. என்ன அது? அது என்னவென்றால், படகுக்குள்ளே பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஏஏ சாதனங்கள், சேட்டலைட் ஜிபிஎஸ், சோனார் எல்லாம் வந்துடுச்சு. ஆனால் அந்த படகு கரை திரும்பியதும் அவங்க எதிர்கொள்ளும் யதார்த்தம் இருக்கிறதே, அது முற்றிலும் வேறானதுங்க. கண்டிப்பா. இவ்வளவு தொழில்நுட்பம் பயன்படுத்தி நடுக்கடல்லிருந்து துல்லியமாக பிடித்து வரும் அந்த விலைமதிப்புள்ள மீன்களை பாதுகாத்து வைக்க, கரையில் உள்ள பல கடலோர பகுதிகள்ல ஒரு சரியான ஐஸ் பிளான்ட் கூட வேலை செய்வதில்லை. இது ஒரு கசப்பான உண்மை. குளிர்வதன கிடங்குகள், அதாவது கோல்ட் ஸ்டோரேஜ் பற்றாக்குறை, பல துறைமுகங்களில் அடிப்படை பராமரிப்பு கூட இல்லைன்னு மீனவ சங்கங்கள் கொந்தளிக்கிறாங்க. நீங்க யோசிப்பாருங்க, ஒரு பக்கம் சர்வதேச தரத்திலான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், மறுபக்கம் கரையில் மீனை பாதுகாக்க கரண்ட் இல்லாத ஐஸ் பிளான்ட். இது என்னங்க நியாயம்? முரண்பாடுகளின் உச்சம் தானே இது. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. இதுதான் நம்முடைய உள்கட்டமைப்பு அமைப்புகளின் மிகப்பெரிய தோல்வி. சிஸ்டமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இத கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். சொல்லுங்க. ஒரு மீனவர் தன்னுடைய படகை நவீனப்படுத்த வங்கியில எளிதாக பல லட்ச ரூபாய் கடன் வாங்கிவிட முடியும். ஏனென்றால் படகு என்பது ஒரு சொத்து, ஒரு கொலாட்ரல் மாதிரி. கரெக்ட். ஆனால் கரையில் இருக்கும் ஐஸ் பிளான்ட்டுகள், குளிர்பதன கிடங்குகள் மற்றும் துறைமுக பராமரிப்பு எல்லாம் உள்ளூர் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் வருபவை. பல நேரங்களில் அவர்களுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு இருப்பதில்லை. இல்லைன்னா அடிக்கடி கரண்ட் போயிடும். ஆமா, மோசமான மின் கட்டமைப்பு இருக்கும். தனிநபர்கள் தங்களை எவ்வளவுதான் நவீனப்படுத்திக் கொண்டாலும் அரசும் நிர்வாக கட்டமைப்புகளும் அந்த வளர்ச்சிக்கான அடிப்படை தேவைகளை செய்து தர தவறினால் அந்த அதிநவீன தொழில்நுட்பத்தால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கறது தான் இது சுட்டிக்காட்டுது. இந்த அடிப்படை குறைகளால தான் அவங்களுக்கு டெப்த் பிரஷர், அதாவது கடன் சுமை அதிகமா நெருக்குதா? கட்டாயமாக. படகிற்காக வாங்கிய பல லட்ச ரூபாய் கடனுக்கு அவங்க வட்டி கட்டணும். ஆனால் பிடித்து வந்த மீன்களை பாதுகாக்க ஐஸ் இல்லாததால நடுத்தர வியாபாரிகள் கேட்கும் அடிமட்ட விலைக்கு கண்ணெதிரே மீன்களை விற்க வேண்டிய அவல நிலை அவர்களுக்கு ஏற்படுது. ஐயோ, அப்படி வித்தா எப்படி லாபம் கிடைக்கும்? கிடைக்காது. இதனால வருமானம் குறையுது, கடன் சுமை அதிகரிக்குது. அந்த கடனை அடைக்க அவர்கள் மீண்டும் அதிக மீன்களை பிடிக்கணுன்ற நெருக்கடியில தள்ளப்படுறாங்க. அதற்காக அவர்கள் இன்னும் மோசமான வானிலையிலும் தடை செய்யப்பட்ட ஆபத்தான எல்லைகளுக்கும் செல்ல வேண்டிய கட்டாயம் உருவாகுது. ஒரு முடிவில்லாத 2 சுழற்சியில மாட்டிக்கிறாங்க. ஆமா, அது ஒரு விஷயஸ் சைக்கிள். இதனாலதான் அந்த ஆவணத்துல ஒரு மீனவர் கூறிய வலிமைகுந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமாக பதிவாயிருக்கு. கடல்ல டேஞ்சர் இருக்கு, ஆனா கடலுக்கு போகாம இருந்தா வீட்ல வாழ்க்கையே டேஞ்சர். அந்த ஒரு வரி முழு வலியையும் சொல்லிடுது. இத கேட்கும்போது நிஜமாவே மனசுக்கு ரொம்ப கனமா இருக்கு. உண்மைதான். இன்னைக்கு நாம மிக முக்கியமான பல பரிமாணங்களை அலசியிருக்கோம். ஒரு சிறிய படகுக்குள் நடக்கும் உயிர் பிழைப்பதற்கான போராட்டம் எப்படி சர்வதேச புவிசார் அரசியல் எல்லைகளோடு மோதுதுங்கிறத பார்த்தோம். பருவநிலை மாற்றத்தால் கடல் 1 டிகிரி சூடானால் அது எப்படி பிளாங்டன்களை இடமாற்றி மீனவனின் எரிபொருள் செலவை பல மடங்கு கூட்டுது என்ற அறிவியல் பின்னணியை புரிஞ்சுக்கிட்டோம். அதேபோல ஏஐ தொழில்நுட்பம் எப்படி மீன்களை துல்லியமா வேட்டையாட பயன்படுது என்பதையும் பார்த்தோம். அதோடு சேர்த்து இது அத்தனையும் தாண்டி கரையில் ஒரு அடிப்படை ஐஸ் பிளான்ட் வேலை செய்யாததால் ஏற்படும் மிகப்பெரிய பொருளாதார சரிவையும் நாம விரிவாக பார்த்தோம். ஆமா,
இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்று மீன்பிடி தொழில் என்பது வெறுமனே உணவைத் தேடும் ஒரு பயணமல்ல. அது தொழில்நுட்பம், அரசியல் மற்றும் மாறி வரும் இயற்கைக்கு இடையே நடக்கும் ஒரு மாபெரும் உயிர் வாழும் போராட்டம். முற்றிலும் உண்மை. மனிதன் இயற்கையை வெல்ல தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறான். ஆனா அடிப்படை அமைப்புகள் வலுவாக இல்லை என்றால் அந்த தொழில்நுட்பமே அவனுக்கு ஒரு பெரிய சுமையாக மாறிவிடும் என்பதை இன்றைய தரவுகள் நமக்கு தெளிவாக உணர்த்துது. விடை பெறும் முன் இன்று நாம விவாதித்த இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் உங்களை சிந்திக்க வைக்கும் ஒரு புதிய கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். பருவநிலை மாற்றத்தால் கடலின் வெப்பநிலையும் மீன்களின் இருப்பிடமும் தொடர்ந்து மாறிக்கொண்டே வருதுன்னு பார்த்தோம். ஒருவேளை எதிர்காலத்துல மீன்களின் நகர்வு எவ்வளவு தூரம் மாறிப்போகும் என்றால், ஒட்டுமொத்தமாக நமது பாதுகாப்பான ஜிபிஎஸ் எல்லையை தாண்டி மீன்கள் நிரந்தரமா இடம்பெயர்ந்து விட்டால் என்ன ஆகும்? அது ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமையா இருக்குமே. ஆமா, அப்படி ஒரு நிலை உருவானால் பல லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்ட இந்த ஏஐ சோனார் தொழில்நுட்பம், சேட்டலைட் அலாரங்கள் எல்லாமே எந்த பயனும் இல்லாம வெறும் காட்சி பொருளா மாறிடுமா? அந்த அதிநவீன கருவிகளால் கூட மீன்களை கண்டுபிடிக்க முடியாத நிலை வந்தால் பல நூற்றாண்டுகளாக தொடரும் இந்த பாரம்பரிய மீன்பிடி தொழில் முற்றிலுமாக அழிந்து போகுமா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. இதை கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்கள். இந்த ஆழமான அலசலில் எங்களோடு இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த அலசலில் இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம்.